ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு குட்டி கதை. ஹோட்டலில் ஒருத்தர் சாப்பிட போயிருக்காரு. ஆர்டர் பண்ணி ரொம்ப நேரம் ஆகி அவருக்கு சாப்பாடு வரவே இல்லை. ஆனால் இன்னொரு கும்பல் வந்திருக்கு, அவங்களுக்கு உடனே சாப்பாடு வந்திருக்கு. அவங்க இவரை நக்கல் வேற செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. அப்போ இவருக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டு, நமக்கு ஏன் வர்றதுக்கு இவ்வளோ லேட் ஆயிட்டு அப்படின்னு சொல்லி அவங்க சாப்பிட்டு முடிக்கிற நேரத்தில் இவருக்கு சாப்பாடு அப்படி ராஜ விருந்தோட வந்திருக்கு. என்னடா அப்படின்னு கேட்டால் அந்த ஹோட்டல் ஓனர் இவரோட படித்தவராக இருந்திருக்காரு. அதனால ஸ்பெஷலாக இவருக்குன்னு என்ன செஞ்சுருக்காங்க, சமையல் ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நம்ம வாழ்க்கையிலையும் இப்படி தான் சில விஷயங்கள் கடவுள் நமக்காக ரெடி பண்ணிட்டு இருப்பாங்க, நம்மளோட நிம்மதிக்காக, சந்தோஷத்துக்காக. கொஞ்சம் லேட் ஆகும், ஆனால் பொறுமையாக இருந்தோம்னா நம்ம என்ன செய்யலாம், சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்கலாம். எதை நினைச்சும் நம்ம என்ன செய்ய வேண்டாம், வருத்தப்பட வேண்டிய அவசியமே இருக்காது வாழ்க்கையில். ஸோ எல்லா விஷயத்துக்குமே அந்த ஹோட்டலில் சாப்பிட வந்தவங்க மாதிரி என்ன சொல்ல, அந்த அவரே மாதிரி பொறுமையாக இருந்தோம்னா நம்ம லைஃப்பும் நல்லா ஹாப்பியாக இருக்கும். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ்.